வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்று நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரியில் 3வது மாடலான டேஞ்சன்ட் டு எ சர்க்கிள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ட் ஆஃப் அ டேஞ்சன்ட் டு எ சர்க்கிள் நம்ம வரையணும். அதாவது ஒரு டேஞ்சன்ட் டு எ சர்க்கிள் நம்ம வரைய போகிறோம். என்ன மாடல் பயன்படுத்தி பாருங்கள். யூஸிங் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரத்தை பயன்படுத்தி நம்ம டேஞ்சன்ட் டு எ சர்க்கிள் வரைய போகிறோம். இப்போ ப்ராப்ளத்தை பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் 4.30 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Draw a circle of radius 4 cm at a point L on it. Draw a tangent to the circle using the alternate segment. அதாவது 4 cm ரேடியஸ் இருக்க மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதோட எல்லுங்கிற பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு டேஞ்சன்ட் வரையணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேஞ்சன்ட் வந்து எப்படி வரையணும், ஆல்டர்னேட் செக்மெண்ட் யூஸ் பண்ணி வரையணும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம அந்த படத்தை வரையலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம முதல்ல ரஃப் டயக்ராம் போட்டுடலாம். முதல்ல ஒரு 2 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் அதோட சென்டர்லேருந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. அந்த பாயிண்ட்டை எல்லுன்னு வச்சுக்கோங்க. சர்க்கிளோட மேற்பக்கம் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்டு, ஒன்று வந்து எம், இன்னொன்று வந்து என். இப்போ எல்லையும் எம்மையும் அதே மாதிரி எல்லையும் எண்ணையும் ஜாயின் பண்ணிடுங்க. எம்மையும் எண்ணையும் ஜாயின் பண்ணுங்கள். அப்புறம் கீழே வந்து ஒரு கோடு வரைஞ்சிக்கோங்க. அதை வந்து ஆரோ கொடுத்துட்டு T' அப்படின்னு சொல்லி குறிச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஃபேர் டயக்ராம் போட்டுடலாம். நம்மளுக்கு இங்கே 4 சென்டிமீட்டர் இருக்கிறதுனால 4 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டோம். அதோட சென்டர்லேருந்து ஒரு கோடு போடுறோம். அதை எல் அப்படின்னு நோட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் மேல் பக்கத்தில் எம், என்னு 2 புள்ளி. இப்போ எல்லையும் எண்ணையும் ஜாயின் பண்ணிட்டோம். எல்லையும் எம்மையும் ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி எம்ஐயும் எண்ணையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ எண்ணில் இருந்து ஒரு 2 சென்டிமீட்டரில் ஒரு ஆர் கட் பண்ணிக்கோங்க. அந்த அளவை அப்படியே மாற்றாமல் எல்லில் இருந்து இன்னொரு ஆர்க்கு, அப்புறம் மறுபடி அந்த பாயிண்ட்டை குறிச்சிட்டு அளவை மாற்றவே கூடாது. மறுபடி இன்னொரு ஏற்கனவே வரைஞ்ச ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி இன்னொரு ஆர்க்கு. அப்போது இந்த ஆர்க் வழியாக என்ன செய்யிட்டோம், இப்போ ஒரு கோடு வரைஞ்சிட்டோம். இதுதான் வந்து டேஞ்சன்ட் டு எ சர்க்கிள். அதை T' அப்படின்னு நம்ம குறிச்சிட்டோம். இப்போ T' தான் நம்மளுக்கு required tangent to a circle. Thank you, students.